ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெந்தயம் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் காரம் நிறையா இருந்தால் தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ மாங்காய் இஞ்சி இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம இதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊறுகாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதம், ரசம் சாதம் கூட ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.